சுபீந்திரன், உங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன அப்புறம் யூ ஹேட் அ ஸ்ட்ரேஞ்ச் ப்ராப்ளம். ரிவ்யூஸ்லாம் நல்லா இருக்கு. ஆனால் கார்த்திக் வந்து ஒரு நோட் போடுறாரு தட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தா தான் இந்த மாதிரி படங்கள்லாம் இனிமேல் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் சோஷியல் மீடியாவில் ஒரு நோட் போடுறாரு. இப்போ ஜென்ரலாகவே இண்டஸ்ட்ரியில் பார்த்தா இது பயமான்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஃபீலிங் இருக்குது. தட் இஸ் ரொம்ப சீரியஸாக ஒரு படம் இருந்தால் இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. நீலரா பொறுத்தவரை வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, ஆக்சுவலி இப்போ நான் அந்த ரொம்ப சீரியஸாக இருந்தால் தியேட்டருக்கு வரமாட்டாங்கன்று நான் நினைக்கல. ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ இந்த படத்துக்கு தியேட்டரில் பார்த்தவங்க ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ட்ரப்ஷன். அவர் பண்ணதும் சீரியஸ் படம் தான், பட் அதில் ஒரு சின்ன லவ் ஸ்டோரி இருக்குது, ஒரு அங்கங்கே ஒரு கொஞ்சம் லைட்னஸ் இருக்குது. தட் இஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். ஆனால் உங்களது வந்து ஃபுல்லாக ஒரு ஈழத்துக்கு போய் ஒரு ஃபுல் ஆன் டார்க் த்ரில்லர் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சீரியஸ் சொல்கிறேன். யா இல்லை, தான் அந்த இப்போ ஒரு ஃபேக்டர் வந்து உங்களுக்கு வந்து நோன் ஃபேஸஸ் அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய புல்லிங் ஃபேக்டர் தான். இப்போ நீங்கள் நிறைய இப்போ அவர் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தார்ல, புது ஆட்களை வச்சு வரும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு காலத்தில் வந்து இப்போ சுப்பிரமணியம் சொல்கிறாருன்னா, இப்போ சுப்பிரமணியம் வந்த காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த படம் வந்த காலகட்டத்தில் வேறு எந்த படமும் வரல. அது முக்கியமான ஒரு விஷயம். நான் சுப்பிரமணியம் வந்து போய் பார்க்கும்போது படம் பார்த்த பிறகு அப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படம் வரும்போது போட்டிக்கு எந்த படம் இல்லைடா, இந்த படம் ஓடிடுண்டா. சினிமா லவராக ஒரு சூப்பரான படம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரிலீஸ் ஆகும்போது நம்ம எல்லாருக்குமே அந்த ஹாப்பினஸ் வரும். இந்த படம் ஓடிடணுமா? இப்போ நான் என் படத்தை அப்படி தான் பார்த்தேன். என் படத்தில் வந்து ஒரு ட்ரைலர் லான்ச்சுக்கு ஒரு 30 டேரக்டர்ஸ், அவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியோட டாப்பான டேரக்டர்ஸ் வந்து மேடை ஏறி பேசுகிறாங்கன்னா அவங்க யாருக்குமே எந்த தேவையுமே இல்லை. அதில் எந்த தேவைக்குமா அதை பேசலை, அல்லது வந்து இவன் ஒரு பெரிய டைரக்டர், இவன் மேடையில் ஏறி பேசணும் அப்படின்ற எந்த கட்டாயமெல்லாம் இல்லை. அவங்களுக்கு நிஜமானவே படம் பிடிச்சி ஒரு படம் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு புதுசாக ஒரு படம் வந்துருச்சுடா, அவன் ஒரு புது ஜானர் எடுத்து வந்திருக்கான், ஸோ ஈழம் மாதிரியான ஒரு சொல்லாத களத்திலிருந்து ஒரு படம் எடுத்து வந்திருக்கான், அது நல்ல படமாக இருக்குது, அது கிராஃப்ட்மேன்ஷிப்பாகவும் நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் நல்லா இருக்குது, அந்த படத்துக்கு நம்ம பேசணும் அப்படின்றதுனால தான் எல்லாருமே பேசினாங்க, எல்லா இயக்குனருமே. அப்போது அது நமக்கெல்லாம் ஒரு ஆர்வம் வருது இல்லை, அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஆடியன்ஸாகவுமே அந்த படத்தில் ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்போது ஆனால் அந்த டைமுக்கு அதுக்கு ஒரு டைம் இருந்துச்சு. அது ஒரு 2 முதல் வாரம். இப்போ எனக்கு பாலா சார் பேசும்போது சொன்னார், முதல் வாரத்தில் கூட்டம் வரலாம். ஏன்னா அது ஒரு இன்டர்வியூமே 2 பேரும் பேசின வீடியோவுமே வந்துச்சு. அதுக்கு பிறகுமே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோமா. அப்போ சொன்னார், நீ வந்து டென்ஷன் ஆயிடாத, ஒரு வாரத்தில் வந்து கூட்டம் வரல தியேட்டருக்குன்னு டென்ஷன் ஆயிடாத, நல்ல படம் பண்ணியிருக்க, கூட்டம் வரும், மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. ஆனால் அது இன்னைக்கு இருக்கிறதுல முதல் 3 நாளில் வசூல் அள்ளி கொழிச்சிரும், அந்த மாதிரிலாம் நினச்சிடாத. ஏன்னா நான் வந்து 2வது வாரத்தில் வந்து சேது படத்தை வந்து சரிடா இதுக்கு மேலே எனக்கு முடிஞ்சிச்சு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். அந்த 2வது வாரம் வந்து பார்த்தா படம் பிக்கப் ஆகிட்டுருக்கு. அன்னைக்கு 2 வாரம் கழித்து ஓட ஆரம்பித்த படம் வந்து 1 வருஷம் ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு சினிமா அப்படி இல்லை. இன்னைக்கு அந்த சூழல் இல்லை. இன்னைக்கு வந்து அந்த 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் ஓடிடணும். அந்த 2 வாரம்ன்றது 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ சேது படத்துக்கு 2 நாள் 2 வாரம் கிடைச்சன்ற 2 வாரம் இருக்குல்ல, அது இன்னைக்கு 2 நாள் ஆயிடுச்சு. அந்த இடைவெளி ஒன்று தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு விஷயம் அதை தயார்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். இப்போ பாலாசர்லாம் சொன்னது வந்து மென்டலி நம்ம தயார்படுத்துனாங்க. இப்போ ராணா வந்து படம் ரிலீஸ் ஆகி 3ஆம் நாள் அடுத்த திங்கட்கிழமை எனக்கு கால் பண்ணார். ஓகே, இந்த படம் வந்து 1 வருஷம் ஓடும், 1 வருஷம் வந்து எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கும், இந்த படம் நிற்காது, ஆனால் வந்து நீ முதல்ல வந்து அடுத்த ஸ்கிரிப்டுக்கு வேலை செய், அடுத்த படம் உன்ட்ட ஒரு நல்ல ஒரு டேரக்டர் இருக்காரு, ஒரு நல்ல கிராஃப்ட்மேன் ஸ்கிரிப்ட் இருக்கு, ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுத தெரியுது, நல்லா பண்ற, ஸோ அதனால நீ இந்த படத்தோட அந்த நம்பர்ஸ் படம் எப்படி போயிட்டு இருக்குன்றதுக்குள்ள நீ போய் உள்ள போகாம நீ அடுத்த படத்துக்கு நீ வெளியே வந்துரு. ஸோ அந்த படம் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ராணா சார்லாம் அவங்க ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்ச ஒருத்தர் இல்லை. இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அல்லது அந்த 3 நாளோட வசூல் ஹிட்டு, 1 வாரத்தோட நம்பர்ஸு, இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி புது முயற்சிகள் தமிழ் சினிமாவில் நீங்கள் ரெகுலரான ஒரு லைன்லேருந்து வெளியே போனீங்கன்னா, ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஹூக் ஸ்டெப் தேவைப்படுது. நீங்கள் படத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவன் ஆடிட்டே வர்றதுக்கு ஒரு ஹூக் ஸ்டெப் தேவைப்படுது. அப்போ அதுக்கு ஒரு ஹூக் ஸ்டெப் பாட்டு மட்டும் ஹிட் ஆக முடியாது. பாட்டில் வந்து நீங்கள் சாங் கம்போஸ் பண்ணும்போதே அதில் 2 ஹூக் ஸ்டெப் வச்சு கம்போஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அது ரீலுக்கு வேணும்னு. ஸோ அந்த ரீல்ஸ் ஹிட் ஆகணும்.
ஸோ உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா ரீல்ஸ் ஹிட் ஆகணும். ரீல்ஸ் ஹிட் ஆகணும்னா அவன் இந்த ரீல்ஸுக்கான பாட்டுக்கு வெயிட் பண்ணுவான். அந்த பாட்டை பார்த்து பாட்டை ஹிட் பண்ணுவான். அந்த பாட்டோட படம் எந்த படம்னு யோசிப்பான். இப்போ இவ்வளோ சோஷியல் மீடியாவில் அவன் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸ் அவனுக்கு தேவையாக இருக்குது. அதனால் அவன் வந்து அந்த படத்தை வரும்போது வெயிட் பண்ணி மூணு நாளில் ஃபில் பண்ணுறான். 3 நாள் உங்களுக்கு வந்து தியேட்டர் ஃபில் பண்ணால் உங்களுக்கு ஷோ இன்க்ரீஸ் ஆகும். 3 நாளில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது 1 வாரம் ஓடும். 1 வாரம் உங்களுக்கு ஷோ நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 வாரம் 3 வாரம் ஆகும். ஸோ இதுதான் வந்து நிலைமை. இப்போ அப்படி இல்லாத படங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஸோ நல்ல படம், ஸோ இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, நல்ல இது, உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் வந்து உங்கள் ஸ்க்ரீன்ஸோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு இருக்கும், இல்லை சாயந்தரம் 4 மணிக்கு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரைம் டைமோட அச்சீவ் பண்ணணும்னா இந்த 1 மணி ஷோவும் 4 மணி ஷோவும் உங்களுக்கு ஃபுல்லாகணும். இந்த 1 மணி ஷோவும் 4 மணி ஷோவும் ஃபுல்லானால் உங்களுக்கு 6:30 மணிக்கு 7:30 மணிக்கு ஷோ வரும். இப்போ சென்னையில் எனக்கு நடந்துச்சு. சென்னையில் அது சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னையும் கோயம்புத்தூரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஃபுல்லாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ 3:30 மணி 3:40 ஃபீனிக்ஸ் மால் ஷோ வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ 3 நாள் ஃபுல்லாகும்போது ஃபீனிக்ஸ் மாலில் வந்து 7:30 மணி ஷோ வந்துச்சு. ஸோ நீங்கள் செகண்ட் வீக் வந்து எனக்கு வந்து இப்போது விஆர் மாலில் வந்து 7:30 ஷோ இருந்துச்சு. ஸோ ஃபீனிக்ஸ் மாலில் வந்து 7:30 ஷோ இருந்துச்சு. நைட் ஷோ 10:30க்கு வந்து அப்படி ஆகுது. ஸோ எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுக்கு ஷோ ஃபுல் ஆகுதோ அங்கங்கே ஷோ மாறுது. இப்படி ஒரு செட்டப் இருக்குது. ஸோ இப்படி தான் இன்றைக்கி படம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதனால தான் வந்து இந்த படம் வந்து ஓகே. இன்னொன்று வந்து நம்ம வந்து இந்த மாதிரி படம் வந்து அந்த கார்த்திக்கோட அறிக்கை அதனால தான் வந்துச்சு. நம்ம என்ன முடிவு பண்ணுறோன்னா, ஓகே நல்ல படம் எல்லாரும் சூப்பராகுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஓடிடி வரும்ல. ஸோ எப்படி 4 வாரத்தில் ஓடிடி வந்துடுது. ஓடிடியில் இந்த படத்தை வீட்டிலேருந்து பார்ப்போம். ஆனால் இந்த படம் பார்க்கணுன்றதுல எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது. நல்ல படம் வந்திருக்கு, பார்க்கணுன்ற விருப்பம் இருக்குது. ஆனால் அந்த நல்ல படத்தை அவங்க வந்து ஒரு தியேட்டருக்கு வந்து ஒன்று பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எதுவும் எனக்கு தெரியல. ஒரு ஃபன் தேவைப்படுது, இந்த ஒரு செலிப்ரேஷன் தேவைப்படுது, இந்த மாதிரிலாம் ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போது வந்து ஓடிடிக்கு அதனால தான் கார்த்திக் அந்த அறிக்கை இந்த ஒரு படம் ஓடிடி நாங்கள் கொடுக்கல. ஸோ இன்னும் கொடுக்கல, இன்னும் ஓடிடி அனௌன்ஸ்மெண்ட் வரல. பட் அதனால வந்து நீங்கள் தியேட்டரில் தான் பார்க்கணும் இந்த படத்தை. ஸோ அந்த ஒரு தேவை இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து எல்லாரும் அதே சொல்லிட்டு இருக்காங்க, ஓடிடிக்கு வரவுன்றனால தியேட்டருக்கு. நமக்குமே அந்த மைண்ட் செட் இருக்குல்ல. நம்ம வந்து முதல்ல 1 வாரத்தில் ஒரு படத்தை பார்க்க விட்டோம்னு வைங்களேன். அப்போ நம்மளே வந்து ஓகே 2 வாரத்தில் ஓடிடி வந்துடும்ல, ஏதோ எல்லாருக்குமே இருக்க ஒரு பிஸியில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த படத்தை பார்க்க தவறிட்டோம்னா அப்புறம் ஓடிடியில் பார்க்குற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டே இருக்கோம். ஸோ அது வந்து இங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் அதுதான் அந்த அறிக்கையுமே அது அறிக்கைதான். நீங்கள் ஓடிடி வரலை அப்படின்ற சொன்னதும் இன்னொன்று புதுசாக வரக்கூடிய விஷயம் எல்லாத்துலேயுமே அந்த சேலஞ்ச் இருக்குது. இந்த தியேட்டருக்கு கொண்டு வர்றதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்குறது தான். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ஜாலியான சாங், இப்போ என் படத்துலையுமே லவ் இருக்குது, ரொம்ப இன்டென்ஷனான ஒரு லவ் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ இந்த மாதிரியான இன்டென்ஷனான லவ் இருக்கக்கூடிய பல படங்கள் வந்து ஒரு காலத்தில் ஹிட் படங்களாக வந்திருக்கு. ஒரு காலத்தில் ஜனங்கள் வந்து கூட வந்திருக்கு. ஆனால் அந்த ஜனங்கள் எப்போ வந்திருக்காங்கன்னா 2 வாரம் கழிச்சு வந்திருக்காங்க. இப்போ என் படத்தில் இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்கே ஓடுது. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா படம் எங்கே ஓடுன்னு கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே ஓடுன்னு சொல்கிறதுக்கு படம் இல்லை. இப்போ நம்ம என்ன ஓடிடியில் வரும் பாருங்கன்னா அந்த இடத்துக்கு தான் வர்றோம். இப்போ நம்ம ஆனால் இப்போ சில இடங்களில் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் படம் 3வது வாரம் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த இதெல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சாரம் இருக்குல்ல, நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரொபகண்டாஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோம் பயங்கரமாக. அப்போ ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாமே பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரொமோஷனை தாண்டி அவனுக்கு ஒரு நல்ல படம்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போது ஒரு பெரிய ஸ்டார் உள்ள படம் வந்து 3ஆம் நாளே நல்ல படமா இல்லையான்றது வந்து ஆடியன்ஸ் போயிடுவாங்க. ஏன்னா அந்த 3 நாளில் அவ்வளோ பேர் படம் பார்த்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரியான சின்ன படங்கள் வந்து 3 நாள் அவ்வளோ பேர் பார்க்க மாட்டாங்க. அவன் 2 வாரம் 1 வாரத்தில் அவ்வளோ பேர் பார்ப்பாங்க. அந்த அவ்வளோ பேரும் போய் சொல்லி வரும்போது அது 3ஆவது வாரம் ஆயிடுது. 3ஆவது வாரத்தில் தியேட்டரில் படம் இருக்காது. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கள்ள யதார்த்தம். ஸோ நான் அவர் சுப்பிரமணியம் சொன்னதுனால சொல்கிறேன். இப்போ சேது மாதிரி ஒரு படம் 2 வாரம் கழித்து ஓட ஆரம்பித்து இப்போ இதுவே நீங்கள் சித்திரம் பேசுறி முக்கியமான படங்களை பாருங்கள். சித்திரம் பேசுறி நான் வந்து எனக்கு மகேஷ் முத்துசாமி வந்து என்னோட ரூம்மேட். நான் லாயலாவில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து இப்போ FTA முடிச்சுட்டு வந்து சென்னையில் இங்கே சூளைமல்லாம் இருந்தோம். அப்போது வீடோட பாதி வீட்டில் அவர் பாதி வீட்டில் நாங்கள். அப்போ அவர் சித்திரம் பேசி முடிச்சிருந்தாரு. அப்போ இந்த மாதிரி படம் இருக்குது, ஒரு சின்ன படம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து ஏதோ டிவிக்காக ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டிவி ஆங்கரிங் எதுவும் பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்வியூ பண்ணணுன்றதுலாம் சொல்லிட்டு அப்போ நான் வந்து அந்த படம் 2ஆம் நாள் பார்க்குறேன். உதயம் மினியில் போகுது. 8 பிரிண்ட் தான். முதல் 1 வாரம் 8 பிரிண்ட் தான்.
உதயம் மினியில் தான் அந்த படம் பார்த்தேன். உதயம் மெயினில் கூட கிடையாது, உதயம் மினியில் தான் படம் பார்த்தேன். ஒரு வாரம் கழிச்சு அந்த பாட்டு ஹிட்டு, ஒரு வாரம் கழிச்சு படம் பற்றி டாக் வருது, படம் ஒரு வாரம் கழிச்சு வந்து ஏதோ 83 பிரிண்ட் என்னவோ போடுறாங்க, படம் வந்து பயங்கரமான ஹிட்டு. ஸோ இது ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ அவர் சொன்ன சுப்பிரமணிய சிவபுரம் காலம் மாதிரி, சேது படம் மாதிரி அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி ஒரு சூழல் இல்லை. ஆனால் அந்த சூழல் எப்படியா இருக்குன்னா, வேறு வேறு வென்யூஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. அதுதான் ஓடிடி. ஸோ நம்ம இங்கே படம் பார்க்கலன்னா இன்னொரு வென்யூவில் படம் பார்க்கலான்ற ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஓகே நான் இதை பார்க்கல, ஓடிடியில் பார்க்கலாம். ஸோ அவர் படத்தை நான் சன்னெக்ஸில் பார்க்குறேன். ஸோ அப்போ ஓகே நான் அங்கே மிஸ் பண்ணிட்டேன், ஓடிடியில் பார்க்குறேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இல்லை. ஸோ அதுதான் இப்போ இருக்கிற ஒரு நமக்கான ஒரு அவுட்லெட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அப்படி இல்லாத போது அந்த கார்த்திகோட அறிக்கையை நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். அது ஏன்னா நாங்கள் ஓடிடி கொடுக்கல, நீங்கள் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு தேவை இருக்குது எங்களுக்கு. ஈழம் பற்றின படம் இப்போ இது ஒரு நீண்ட கனவு இல்லை. நம்ம வந்து 100 வருஷம் தமிழ் சினிமாவில் முதல் ஈழத்திலேருந்து ஒரு இயக்குனர் வந்து ஈழத்து கதையை பண்ணுறாரு அப்படின்றது. இப்போ எனக்கு முன்னாடி நிறைய பேர் ஈழத்தில் இருந்திருக்காங்க. நான் உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன், நம்ம பேசியிருக்கோம். தமிழ் சினிமாவோட முதல் கனவுக்கண்ணி வந்து தவமணி தேவி வந்து யாழ்ப்பாணத்து ஆள் தான். 1948 வனமோகினி இதெல்லாம் அவங்க தான் கனவுக்கண்ணி. ஆனால் அங்கேருந்து நாங்கள் ஈழத்திலேருந்து இங்கே தமிழ் சினிமாவோட தொடர்பு இருந்தாலும் இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து ஒரு ஈழத்திலேருந்து ஒருத்தர் வந்து டைரக்டராக தன்னுடைய கதையை சொல்ல முடிஞ்சிருக்குல்ல. ஸோ அது வந்து நாங்கள் தியேட்டர்கள் சக்ஸஸ் ஆகணுன்றது தான் நோக்கமாக இருந்துச்சு. தியேட்டரில் மக்கள் வர்றதுன்றது இருக்குல்ல, அது வந்து இது ஒரு பெரிய ஓப்பன் பண்ணும், நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணும். இப்போ வெற்றிமாறன் சார் வரும்போது, ரஞ்சித் வரும்போது, கார்த்திக் வரும்போது ஒவ்வொரு விஷயம் ஓப்பன் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம், இப்போ கார்த்திக் சுப்ராஜ் வரும்போது ஓகே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆள் வந்து டேரெக்டாக வந்து சினிமா பண்ணிடலான்ற மாதிரி ஒன்று வருது. இப்போ ரஞ்சித் வரும்போது வந்து இது வரைக்கும் பேசப்படாத ஒரு சென்னையோடைய அல்லது தலித் மக்களுடைய ஒரு சொல்லப்படாத கதை வந்து ஓப்பன் பண்ண முடியும்னு வருது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இது ஒரு ஓப்பனாக இருக்கணுன்றதான் நோக்கமாக, அதனால தான் அந்த அறிக்கையும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்.